வாங்க, இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான ப்ராஜெக்ட் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இது என்னன்னா, ஒரு 2000 வருஷம் பழமையான ஒரு தமிழ் நூலை எடுத்து அதை ஒரு மாடர்ன் கம்ப்யூட்டர் கேமா மாத்துன கதை தான். சரி, ஒரு பெரிய கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு பழங்கால மொழியோட விதிகளை நாம சும்மா ஒரு வரலாற்று புத்தகமா மட்டும் பார்க்காம, அதையே ஒரு கம்ப்யூட்டர் புரோகிராம் மாதிரி ஒரு சோர்ஸ் கோடா நினைச்சு பார்த்தா என்ன ஆகும்? இந்த கதை எங்கிருந்து தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே ரொம்ப பழமையான இலக்கண நூல்கள்ல ஒன்றான தொல்காப்பியத்திலிருந்து தான். இத வெறும் ஒரு புத்தகமா பார்க்காம, தொல்காப்பியத்தை தமிழ் மொழிக்கான ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. ரொம்ப துல்லியமான, லாஜிக்கலான ரூல்ஸ் நிறைஞ்ச ஒரு சிஸ்டம். இந்த பழங்கால விதிகளை இப்போதைய கோடா மாத்தணும்னா நமக்கு ஒரு நவீன மொழி வேணும் இல்லையா? அதுக்கு சில முக்கியமான கமெண்ட்ஸ் இருக்கிற பைத்தான் தான் இருக்கு சரியான டூலா இருந்துச்சு. முதல்ல நம்ம கேமை கொஞ்சம் சுவாரஸ்யமா, அடுத்து என்ன வரும்னு யூகிக்க முடியாத மாதிரி ஆக்குறதுக்கு ரேண்டமா சில விஷயங்களை செலக்ட் பண்ணணும். பைத்தான்ல இருக்கிற random.choiceங்கிற கமெண்ட் சரியா இந்த வேலையை தான் செய்யுது. அடுத்து கேம்ல தகவல்களை தெளிவா காட்டணும். உதாரணத்துக்கு ஒரு யூசரோட பேரு இல்லனா அவங்க எடுத்த ஸ்கோரு, இந்த மாதிரி டேட்டாவை டெக்ஸ்டோட சேர்க்கறதுக்கு F-strings ஒரு ரொம்ப சிம்பிளான வழி. இந்த கேமை இன்டராக்டிவா மாத்தணும்ல, அதுக்கு பிளேயர் கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு இன்புட் கமெண்ட் யூஸ் ஆகுது. அவங்க கொடுக்கிற பதில்ல தேவையில்லாத ஸ்பேஸ் எல்லாம் எடுத்து கிளீன் பண்றதுக்கு டாட் ஸ்ட்ரிப் உதவுது. அப்புறம் கேம் கண்டினியூஸா ஓடணும் இல்லையா? அதுக்கு தான் வைல் லூப். யூசர் போதும்னு சொல்ற வரைக்கும் இந்த லூப் திரும்ப திரும்ப கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கிட்ட பழங்கால ரூல்ஸும் இருக்கு, மாடர்ன் டூல்ஸும் இருக்கு. ஆனா இது ரெண்டையும் எப்படி கனெக்ட் பண்றது? இங்க தான் அந்த அடை போடுற மொமெண்ட் வருது. அதுக்கு காரணம் ஒரு ஏஐ. ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, டீப்சீக் அப்படிங்கிற ஒரு ஏஐ டூலை எடுத்து இந்த ரெண்டு உலகத்தையும் இணைக்கிற ஒரு பாலமா பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அவங்க அந்த ஏஐக்கு கொடுத்த கமெண்ட் தான் ரொம்ப சிம்பிள். அந்த பழங்கால நூற்பாக்களை அப்படியே கொடுத்து இதை வச்சு ஒரு கேம் ஆஃப் த்ரோன் எழுதுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். சரி, இதோட ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாமா? அந்த ஏஐ இலக்கணத்தோட அந்த நுணுக்கமான விதிகளை எல்லாம் எடுத்து அதை அப்படியே லைன் பை லைனா கோடா மாத்திருச்சு. இந்த மொழிபெயர்ப்பு எவ்வளவு பிரமாதமா நடந்திருக்குன்னு பாருங்க. வல்லெழுத்து என்ப காசட்டாதா பார அப்படிங்கிற அந்த நூற்பா அப்படியே பைத்தான்ல வேலி அப்படிங்கிற ஒரு லிஸ்டா மாறி இருக்கு. அதே மாதிரி தான் அடுத்த நூப்பாவுல வர்ற மெல்லெழுத்துகள் எல்லாமும் அதுவும் மெல்லி அப்படிங்கிற ஒரு லிஸ்டா மாறிடுச்சு. கடைசியா இடையெழுத்துகள் எல்லாமும் ஐடைங்கிற 3வது லிஸ்ட்ல வந்துடுச்சு. ஆக அந்த காலத்துல செஞ்ச வகைப்பாடு இப்போ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமோட மெமரியில பக்காவா ஸ்டோர் ஆயிடுச்சு. சரி, இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, இது உண்மையிலேயே ஒர்க் ஆகுதா? வாங்க, அந்த ஃபைனல் கேம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரோக்ராமை ரன் பண்ணா இப்படி ஒரு தெளிவான மெயின் மெனு வருது. இதுல யூசர் விளையாடுறதுக்கு ஆப்ஷன் செலக்ட் பண்ணதும் கேம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அந்த லிஸ்ட்ல இருந்து இது ரேண்டமா ஒரு எழுத்தை எடுத்து இது என்ன வகை மெய்யெழுத்து அன்னு பிளேயர் கிட்ட கேக்குது. பாருங்க, ஒரு சின்ன ஹிண்ட் கூட கொடுக்குது. பிளேயர் தன்னோட பதிலை என்டர் பண்ணதும் ப்ரோக்ராம் தொல்காப்பியத்தோட ராஜிக்க வச்சு அது சரியா தப்பான்னு சொல்லுது. இங்க பாருங்க, கரெக்ட்னு சொல்லிருச்சு. 5 கேள்விதான். அதுக்கப்புறம் கேம் ஃபைனல் ஸ்கோரை காட்டுது. இந்த டெஸ்ட்ல பாருங்க, யூசர் 100க்கு 100 வாங்கிட்டார். அப்போ இதிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? அதாவது இந்த மாதிரி பழங்காலத்து தர்க்கரீதியான விஷயங்கள்லாம் வெறும் வரலாறு மட்டும் இல்ல, அதை எல்லாம் எடுத்து இப்போதைய நவீன கோடா நம்மளால மாத்த முடியுங்கிறத இது காட்டுது. ஒரு 2000 வருஷம் பழமையான இலக்கண புத்தகத்தை இப்படி ஒரு இன்டராக்டிவ் கேமா மாத்திருக்காங்க. இது நம்ம மனசுல கடைசியா ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை எழுப்புது. இன்னும் இந்த மாதிரி எத்தனையோ பழங்காலத்து பொக்கிஷங்கள் நம்ம கோட் பண்றதுக்காக காத்துட்டு இருக்கோம்.